இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். ஜேர்மனி அரசு வெளிநாட்டவர்கள் ஜேர்மன் குடியுரிமை பெற உதவும் வழிமுறைகளில் ஒன்றை ரத்து செய்ய திட்டம். இலங்கையில் விடுதலைப் புலிகளின் தலைவர் அமைதிக்காகவா போராடினார்? கேள்வி எழுப்பும் சரத் பொன்சேகா. தமிழிலிருந்தே கன்னடம் உருவாகியது என்ற கருத்திற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது என கமல் தெரிவிப்பு. பிரித்தானியாவில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் நிலை. தண்ணீர் பிரச்சினைக்கு புலம்பெயர்தல் காரணம் என குற்றம் சாட்டும் அமைச்சர்கள். ட்ரம்பின் வரி விதிப்புகள் முறையற்றவை என கூறி வரி விதிப்புக்கு தடை விதித்த அமெரிக்க நீதிமன்றம். கனடாவில் உள்ள தமிழின அழிப்பு நினைவகத்தை சேதப்படுத்திய விசமிகள். தொடர்வன விரிவான செய்திகள். ஜேர்மனி அரசு வெளிநாட்டவர்கள் ஜேர்மன் குடியுரிமை பெற உதவும் வழிமுறைகளில் ஒன்றான ஃபாஸ்ட் ட்ராக் திட்டத்தை ரத்து செய்ய தயாராகிறது. ஜேர்மனியுடன் ஒருங்கிணைந்து வாழும் வெளிநாட்டவர்கள் 3 ஆண்டுகள் ஜேர்மனியில் வாழ்ந்தாலே குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் ஒன்று தற்போது நடைமுறையில் உள்ளது. ஆனால் அந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு சட்டத்தை இயற்ற ஜேர்மன் அரசு திட்டமிட்டு வருகிறது. முந்தைய சான்சலரான ஓலாஃப் ஷோல்ஸ் அரசு கொண்டு வந்த விரைவாக குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் திட்டத்தை ஒழிப்பதற்காக தற்போதைய உள்துறை அமைச்சரான அலெக்சாண்டர் ஒரு மசோதாவை அறிமுகம் செய்துள்ளார். அந்த மசோதா ஜேர்மன் நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது ஜேர்மன் சான்சலராக பொறுப்பேற்றுள்ள ஃபிரெட்ரிக் மெர்ஸ் அரசு புலம்பெயர்தலுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை துவக்கியுள்ள நிலையில் அவரது அரசு ஜேர்மனியில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான மனப்போக்கை கொண்டுள்ளதை இந்த நடவடிக்கை தெளிவாக காட்டுகிறது. முன்னாள் இராணுவ தளபதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அமைதிக்காகவே அனைவரும் யுத்தத்தில் ஈடுபட்டனர் என்ற கூற்றை கடுமையாக எதிர்த்துள்ளார். விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரன் அமைதிக்காக போராடியவர் என கூறுவது ஒருபோதும் ஏற்க முடியாதது என்றும் அந்நிலைப்பாட்டை எந்த கோணத்தில் பார்த்தாலும் தவறானது என அவர் கூறியுள்ளார். இலங்கையில் யுத்தம் முடிவடைந்ததன் மூலம் நாடு ஒன்றுபட்டதாக தக்கவைக்கப்பட்டது எனவும் அது நடந்திருக்கவில்லை என்றால் இன்று நாடு பல பாகங்களாக பிளவுபட்டிருக்கும் என்றும் பொன்சேகா விளக்கினார். இருப்பினும் யுத்த முடிவுக்குப் பிறகு நாட்டின் முன்னேற்ற பாதை சீரல்லாததற்கு பிந்தைய அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இராணுவ முகாம்களை அகற்றுவது தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தாகும் எனவும் நினைவேந்தல் நிகழ்வுகள் மீண்டும் பயங்கரவாத சிந்தனைகளை ஊக்குவிக்கக்கூடும் எனவும் அவர் எச்சரித்தார். பாதுகாப்பு படைகளை குறைத்து பணம் சேமிக்கலாம் என நினைப்பது தவறு என்றும் தேசிய பாதுகாப்பு நிதி நிறுவனத்தால் அளவிடப்பட வேண்டியதல்ல என்றும் அவர் கூறினார். மேலும் சில புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் விசா மற்றும் வர்த்தக நலன்களை பாதுகாக்க இலங்கையில் மீண்டும் யுத்தம் வெடிக்கும் வாய்ப்பு இருப்பதாக வெளிநாடுகளில் கூறுவதை நாடு மீது மறைமுக அச்சுறுத்தலாகவே பார்க்க வேண்டும் என பொன்சேகா வலியுறுத்தினார். தக்லைஃப் படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்வில் நடிகர் கமல்ஹாசன் கூறிய கருத்துக்கள் தற்போது கன்னட மாநிலத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. தமிழிலிருந்தே கன்னடம் உருவானது என அவர் தெரிவித்ததால் பலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்பட அரசியல் தலைவர்கள் கமலின் இந்த பேச்சு வரலாற்றை தவறாக விளக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். கர்நாடக அமைச்சர் சிவராஜ் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இல்லையெனில் படம் மீது தடை விதிக்கப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் இந்த பரபரப்பை தொடர்ந்து கமல்ஹாசன் அளித்த பதில் மேலும் தீவிரமான விவாதங்களை உருவாக்கியுள்ளது. நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அன்பும் உண்மையும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. அரசியல்வாதிகள் மொழி பற்றி பேச தகுதியற்றவர்கள் என அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதும் உலக நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது உயர் வரிகளை விதிக்கத் தொடங்கினார். இந்நிலையில் வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் சில அமெரிக்க நிறுவனங்கள் இந்த வரி விதிப்புகள் தங்களின் வியாபாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறி வழக்கு தொடர்ந்தன. அதன் பின்னர் ட்ரம்ப் ஏற்கனவே விதித்த சில வரிகளை அமெரிக்க வர்த்தக நீதிமன்றம் சட்டப்படி செல்லாதவை என குறிப்பிட்டு அவற்றுக்கு தடை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு ஜனாதிபதி தனது அதிகாரத்தை மீறி இந்த வரி விதிப்புகளை செய்துள்ளார் என தெரிவித்துள்ளது. காரணம், இத்தகைய வரிகளை அமல்படுத்தும் முன் அவை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அனுமதியை பெற வேண்டிய அவசியம் உள்ளது. ஆனால் ட்ரம்ப் தரப்பினரின் வாதத்தில் இவை தேசிய அவசர நிலையை எதிர்கொள்ளும் உத்தரவுகள் என்பதால் இதற்கு ஒருபோதும் நாடாளுமன்ற ஒப்புதல் தேவையில்லை என்று வாதிட்டனர். இருப்பினும் வர்த்தக நீதிமன்றம் வரி விதிப்புக்கு தடை வழங்கியது. இந்நிலையில் வர்த்தக நீதிமன்றத்தின் தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு
நாட்களுக்குள் ட்ரம்ப் நிர்வாகம் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் நடவடிக்கையை தொடங்கிவிட்டது. இதனால் இந்த வழக்கு உச்சநீதிமன்றம் வரை செல்கிறது. இதனையடுத்து லிபரேஷன் டே என்ற பெயரில் ட்ரம்ப் வகுத்திருந்த புதிய சில வரிகள் செயல்படுத்தப்படாமல் போகும் அபாயம் உருவாகியுள்ளது. பிரித்தானியாவில் எதிர்காலத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்ற முக்கியமான எச்சரிக்கையை அரசு தரப்பினர் வெளியிட்டுள்ளனர். எதிர்வரும் 10 ஆண்டுகளில் நாட்டின் குடிநீர் வளங்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்ளும் அபாயம் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையை அரசியல் விவாதமாக மாறியுள்ள நிலையில் இந்த தண்ணீர் பிரச்சினைக்கு காரணமாக தற்போதைய ஆளும் கட்சியான லிபரல் கட்சி முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசை குற்றம் சாட்டுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டுகளில் பராமரிப்பு நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்றும் மிகுந்த அளவிலான புலம்பெயர்தலே தண்ணீர் தேவையை அதிகரிக்க செய்துள்ளதாகவும் புலம்பெயர்தலை கட்டுப்படுத்துவதில் முந்தைய அரசு தோல்வியடைந்ததே இந்நிலைமைக்கு வழிவகுத்ததென்று லிபரல் தரப்பு வலியுறுத்துகிறது. இதற்கு பதிலளித்த கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த விக்டோரியா அட்கின்ஸ் தற்போதைய லிபரல் அரசு புலம்பெயர்தலை நிர்வகிப்பதில் முழுமையாக தோல்வியடைந்துவிட்டதை மறைக்கவே பழைய ஆட்சியை சாடும் முயற்சியில் ஈடுபடுகிறது என குற்றம் சாட்டினார். பிரித்தானியாவில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினை எதிர்காலத்திற்கான மிகப்பெரிய எச்சரிக்கையாக வளர்கின்ற நிலையில் அதற்கான காரணங்களை அரசியல் தரப்புகள் ஒருவரை ஒருவர் மீது சுமத்தி வரும் சூழ்நிலை நிலவுகிறது. கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்திலுள்ள பிராம்டன் நகரில் அமைந்துள்ள தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்ட சில நாட்களிலேயே இனந்தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்ட சம்பவம் தமிழர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிங்வாகுசி பூங்காவில் அமைந்துள்ள இந்த நினைவகம் மே 10ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையில் நடைபெற்ற தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்களின் நினைவாகவும் அந்த நிகழ்வின் உண்மை சாட்சியாகவும் இந்த நினைவகம் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் மே 27ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிந்தைய நேரத்தில் முகங்களை மூடிய குற்றவாளிகள் நினைவகத்தை சேதப்படுத்தியுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பீல் பிராந்திய காவல்துறையில் முறையிடப்பட்டுள்ளது. தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறை செயல் கனடாவில் வாழும் தமிழ் மக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் செயலாக கருதப்படுகிறது. தமிழர் அடையாளங்களை அழிக்க நினைக்கும் செயற்பாடுகளின் தொடர்ச்சியாகவே இது நடந்திருக்கலாம் என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நிகழ்வுக்கு பின்னால் யார் இருந்தாலும் அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் நினைவகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.